Hi all. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்க்காக நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்களா? ஆர் இன் ஜென்ரல் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி லான்ச் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்க்கான 2 முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் முதல் இனிஷியேட்டிவ் வந்து மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம், தட் இஸ் MSLP 2025. இது வந்து ஒரு கன்வென்ஷனலான டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரீஸில் நமக்கு 15 ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் சேர்ந்து 16 டெஸ்ட்டாக வரும். அண்ட் ரெண்டாவது இனிஷியேட்டிவ் வந்து டெய்லி டார்கெட் மெயின்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த டெய்லி டார்கெட் மெயின்ஸ் இனிஷியேட்டிவ்ல மொத்தம் 43 டெஸ்ட் வந்து டெய்லி பேசிஸில் உங்களுக்கு டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 டெஸ்ட் சீரிஸோடைய டீட்டெயில்டு ஷெடியூல் என்ன, இதில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்ன மாதிரி முறையில் நம்ம மெயின்ஸுக்கு இது மூலமாக தயாராக போகிறோம், அண்ட் இதில் நம்ம யூனிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் அது எப்படி உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தா மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம் MSLP 2025. இந்த MSLP 2025ங்கிறது ஒரு கன்வென்ஷனல் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதில் நம்ம எவ்ரி வீக்கெண்ட் ஒரு டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ நமக்கு மொத்தம் 9 யூனிட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் இருக்கிறதுனால 9 வீக்குக்கு 9 செக்ஷனல் டெஸ்ட் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபைனலாக ஆஃப்டர் திஸ் 9th வீக் 10th வீக்கில் வந்து நமக்கு இதே 3 பேப்பருடைய 3 டெஸ்ட் வந்து நமக்கு ஃபுல் பேப்பர் வைஸாக கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ 9+3 12 டெஸ்ட். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம ஒரு ஃபுல் லெங்த் டிஎன்பிஎஸ்சி மாக் டெஸ்ட்டில் மொத்தம் 4 டெஸ்ட் வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் டோட்டலாக 16 டெஸ்ட் வந்து இந்த MSLPயில் நமக்கு இருக்கும். அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அடிஷ்னலாக யாருக்காவது 2 டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ மொத்தமாக 18 டெஸ்ட் கொண்ட ஒரு பேக்கேஜ் தான் இந்த MSLP 2025 ப்ரோக்ராம். ஸோ இந்த MSLPயோட எவ்ரி மண்டே வரக்கூடிய இந்த டெஸ்டோடைய டிஸ்கஷன் வந்து நான் தான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் 5 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ். ஸோ அந்த மெயின்ஸோட எக்ஸ்பீரியன்சஸில் நான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை இந்த டிஸ்கஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலும் இது வந்து ஒரு நாலேஜ் எக்ஸாமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பாஸ் ஆக போகிறதே கிடையாது. நம்ம கம்மியாக படிச்சுட்டோம், ஆன்சர் ரைட்டிங் நம்ம கற்றுக்கிட்டா, ப்ரெசன்டேஷன் நம்ம கற்றுக்கிட்டா, ட்ரிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டாலே நம்மளால பாஸ் ஆகிட முடியும். ஸோ கம்மியாக படித்து எப்படி வந்து நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங் மூலமாகவும் ப்ரெசன்டேஷன் மூலமாகவும் ட்ரிக்ஸ் மூலமாகவும் நம்ம ஒரு பெட்டர் ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து நான் எவ்ரி மண்டே வந்து உங்களுக்கு MSLP டெஸ்ட் முடிஞ்சவொன்னே வரக்கூடிய டிஸ்கஷனில் ஐ வில் பி கமிங் அண்ட் டிஸ்கஸிங். ஸோ இந்த MSLP டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு 2 to 5 2 PM to 5 PM வந்து எவ்ரி மண்டே நடக்கும். அண்ட் 5:30 to 8:30 டிஸ்கஷன் போகும். ஸோ இந்த டிஸ்கஷனில் எவ்ரி 9 செக்ஷனல் டெஸ்ட்டுக்கும் ஐ வில் பி கமிங் அண்ட் டிஸ்கஸிங். ஸோ நம்ம அந்த MSLP டெஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். ஸோ ரெண்டாவதான ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மண்டே டெஸ்ட்டை டார்கெட் பண்ணி டெய்லி டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வீக்கெண்ட் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 டெஸ்ட் வருது. ஆனால் நீங்கள் டெய்லி பேசிஸில் ஆன்சர் ரைட்டிங் பண்ணி உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறது டெய்லி டார்கெட் மெயின்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ சமீபமாக நடந்து முடிஞ்ச UPSC மெயின்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது. அந்த மெயின்ஸில் இந்த வருஷம் எழுதின மாணவர்கள் எல்லாருக்குமே டெய்லி 5 கொஸ்டின் கொடுத்து எவ்ரி வீக் 4 days டெய்லி 5 கொஸ்டின் கொடுத்து ஒவ்வொரு வீக்குமே நமக்கு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். அண்ட் வீக்கெண்டில் இன்னொரு டெஸ்ட்டில் ஒரு 20 கொஸ்டின். ஸோ எவ்ரி வீக் 40 கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்குற மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ UPSC மெயின்ஸுக்கு இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால இதே மாடலை நம்ம TNPSCக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். ஏன்னா இப்போ TNPSCயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இதுக்கு இன்டர்வியூ காலுக்கு 1:2 ரேஷியோவில் இருக்கும். இப்போ UPSCக்கு பார்த்தீங்கன்னா 1:3 வேகன்சிலேருந்து நமக்கு இன்டர்வியூ கால் பண்ணுறாங்க. ஆனால் குரூப் 1ல 1:2 கால் பண்ணுறதுனால நீங்கள் ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணிடலாம். ஆனால் ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ கால் வர வைக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி சேலஞ்சிங் திங். அப்போ நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஒரு பயங்கரமான ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங்கில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இன்டர்வியூ கால் வரும். ஸோ அப்போ ஆன்சர் ரைட்டிங்கை பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் எழுதி பார்க்குறப்போ தினமும் 5 கொஸ்டின் நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட் மெத்தட் டு பர்ஃபெக்ட் யுவர் ஆன்சர் ரைட்டிங்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த 3 ஹவர்ஸில் 2 hours 55 minutesக்குள்ளே நம்ம ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிச்சம் 5 நிமிஷம் செக்கிங்காக வச்சுருக்கணும். இதுதான் ஐடியல் டைம்.
இந்த ஐடியல் டைமை ரீச் பண்ணாதான் நம்மளால ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த லெவலுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்னா நமக்கு ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம ஆன்சர் எழுதணும். அதாவது கேள்வியை பார்த்த உடனே ஆன்சர் ஆன் தி ஃப்ளோ வரணும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து யோசிக்கிறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும், அந்த அளவுக்கு ஸ்பீடாக எழுதணும். அப்படி ஸ்பீடாக எழுதுறப்பையும் கீவேர்ட்ஸ் போட்டு நீட்டாக வந்து நம்ம ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்பீடாக எழுதணும், அந்த ஸ்பீடாக எழுதும் போது அது நீட் ப்ரெசன்டேஷனோட எழுதணும். அது நீட் ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லாமல் கரெக்டான ஆன்சரையும் கீவேர்ட் போட்டு எழுதணும். அப்படின்னா இமேஜின் த லெவல் ஆஃப் மாஸ்டரி விச் இஸ் நீடட் ஃபார் திஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ். ஸோ அப்போ இந்த லெவலுக்கு நம்ம போகணும்னா டெய்லி பேசிஸில் நம்ம 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எழுதி எவ்ரி வீக் வந்து 4 டெஸ்ட் எழுதுறப்போ நமக்கு அந்த பேப்பரில் வந்து டெய்லி பேசிஸில் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. தென் வீக்கெண்ட் டெஸ்ட்லையும் 3 ஹவர்ஸில் நம்மளால் ஸ்பீடாக எழுதவும் முடியுது. ஸோ இந்த ஐடியாவில் தான் எவ்ரி வீக் 4 டெஸ்ட் அண்ட் எவ்ரி டே உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னு டிசைன் பண்ணி இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண்டே ஒரு டெஸ்ட் வருது. இப்போ வர மண்டே, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி நமக்கு ஹிஸ்ட்ரியோட டெஸ்ட் இருக்கு. அப்படின்னா ஹிஸ்ட்ரியோட சிலபஸை நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மோட சிலபஸை 4 பிரேக் பண்ணி டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு 4 நாளுமே 4 டெஸ்ட் வந்து வைப்போம். அதாவது எவ்ரி டே யூ வில் ஹாவ் 5 கொஸ்டின்ஸ், தட் இஸ் ஃபார் 60 மார்க்ஸ். அதாவது நமக்கு 2 15 மார்க்ஸ் அண்ட் 3 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மண்டே டெஸ்ட்டோட சிலபஸை 4 உடைக்கிறோம். அது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு 4 நாள் வைக்கிறோம். ஸோ அந்த 4 நாளில் நம்ம டெய்லி ஒரு சின்ன பார்ட் ஆஃப் தி சிலபஸ் மட்டும்தான் நம்ம இந்த 5 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். ஸோ டெஸ்ட் வந்து நீங்கள் 2 PM to 3 PM 1 ஹவரில் நீங்கள் எழுதுவீங்க. 3:30 5:30 or 6 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கஷன் போகும். அதே மாதிரி அடுத்த நாள் நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான ஓரியன்டேஷன் போகும். ஸோ 1 ஹவர் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 1.5 ஹவர்ஸ் டிஸ்கஷன் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு 1 ஹவர் நெக்ஸ்ட் டே டெஸ்ட்டுக்கான ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி டெய்லி பேசிஸில் உங்களுக்கு கிளாஸஸும் இருக்குது. ஸோ இந்த செஷன்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டோடைய ஆன்சர்ஸ் புக்லெட்டையும் நம்ம பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதே மாதிரி அடுத்த நாள் ஓரியன்டேஷன் வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட், ஸோ மண்டே டெஸ்ட்டுக்கான அந்த 4 ஸ்பிளிட் அப்கான ஏரியாஸில் இருக்கிற பிவைக்யூ கம்பைலேஷன்ஸையும் அதுக்கான ஸ்பிளிட் அப் ஏரியாஸையும் பிரிண்ட் போட்டு ஒரு மெட்டீரியலாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மெட்டீரியலை படிச்சுட்டாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே டெஸ்ட்டுக்கு போதுமான ஒரு சஃபிஷியன்ட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடுது. ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த டெய்லி டார்கெட் மெயின்ஸோடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்டில் வரக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரிஸும் இருக்குது, டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் வர டிடி மெயின்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மொத்தம் அடுத்த வரக்கூடிய 10 வாரங்கள்லையும் பிளான் பண்ணுறோம். ஸோ மொத்தம் 43 டெஸ்ட்டு. ஸோ 9 செக்ஷனல் டெஸ்ட் உங்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 9 × 4 தட் இஸ் 36 டெய்லி டார்கெட் டெஸ்ட் ஃபார் ஈச் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 4 டெஸ்ட். ஸோ 36 டெஸ்ட் 9 சப்ஜெக்ட் நமக்கு வந்துடுது. இதுக்கப்புறமா நமக்கு மிச்சம் இருக்கிற அந்த 7 டெஸ்ட்டுமே எப்படி இருக்க போகுதுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பிவைக்யூ பேஸ்டா நம்ம ஒரு 7 டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அதுதான் மொத்தம் 43. ஸோ இந்த டெய்லி டார்கெட் மெயின்ஸில் ஒரு 43, எம்எஸ்எல்பியில் ஒரு 18, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா மொத்தம் 61 டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து மெயின்ஸுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட் மேக்கிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நோட் மேக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அந்த நோட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்கிறீங்களோ அந்த நோட்ஸில் எடுத்த கண்டென்ட்டை வந்து டெஸ்ட்டில் எழுதி பார்ப்பீங்க. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்கள் தயாராகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் நோட்ஸ், நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டூ ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ நோட்ஸ் எடுக்கணும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபீட்பேக் வாங்கணும், திரும்ப நோட்ஸ் எடுக்கணும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும், ஃபீட்பேக் வாங்கணும். திரும்ப இந்த சைக்கிளில் நம்ம கண்டினியூ ஆகிட்டே போகிறப்போ நம்மளுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எய்தர் நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து வீக்கெண்ட் டெஸ்ட் எழுதலாம். ஆனால் நோட்ஸ் எடுக்கலாம் நேரம் இல்லை, நான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ்ல ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ்லேயே அப்படியே போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டிடி மெயின்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா டிடி மெயின்ஸில் எவ்ரி வீக் வந்து டெய்லி 5 கொஸ்டின், ஒரு 20 கொஸ்டின் வருது. மண்டே டெஸ்ட்டில் ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த 40 கொஸ்டின் படித்தா போதும். இந்த 40 கொஸ்டின் தாண்டி அந்த சப்ஜெக்டில் நமக்கு மேஜரான கொஸ்டின்ஸ் வந்து வராது. உங்களுக்கு என்டையர் ஸ்டாட்டிக்கும் கவர் பண்ணுற மாதிரி இந்த 40 கொஸ்டின் வரும். அட் தி எண்ட் ஆஃப் த 11 வீக்ஸ் நீங்கள் மொத்தம் 515 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த டிடி மெயின்ஸ் அண்ட் எம்எஸ்எல்பியில். இந்த 500 கொஸ்டின்ஸ் மூலமாக நீங்கள் அது கொஸ்டின் ஆன்சர்னு படித்து அதுக்கு நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா இதை தாண்டி குரூப் 1 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு ஸ்டாட்டிக் ஏரியாவுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அண்ட் 7 டெஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸும் இதில் நமக்கு கவர் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து இந்த என்டையர் ப்ரோக்ராமுடைய இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட்ஸ். ஸோ அப்போ இந்த டிடி மெயின்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் இஸ் அவைலபிள் டு யூ. அண்ட் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் கிளியர் ஆகாத கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு பே அ ஃபீஸ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் பற்றின இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து
கீழே கொடுத்துருக்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட டீட்டெயில்டு ஷெடியூல் இருக்குது. ஸோ இந்த ஷெடியூலை பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணி கேளுங்க. So surely this initiative is going to be of very big beneficial to you. Thank you.